இலவசங்கள், நலத்திட்டங்கள், எலெக்ஷன் டைம்ல அரசாங்கங்கள் இந்த மாதிரி நிறைய வாக்குறுதிகளை அள்ளி வீசுறத நம்ம பாக்குறோம். ஆனா இன்னைக்காவது யோசிச்சிருக்கீங்களா? இந்த பிரம்மாண்டமான திட்டங்களுக்கெல்லாம் பணம் எங்கிருந்து வருது? அது உங்க பணமா இல்ல ஏன் பணமா? வாங்க இந்த முழு பகுதியில அது யாருடைய பணம்னு கொஞ்சம் ஆழமா அலசி பார்க்கலாம். சரி, ஒரு சின்ன கேள்வியோட ஆரம்பிக்கலாம். எல்லாருக்கும் கரண்ட் ஃப்ரீன்னு ஒரு கவர்மெண்ட் சொல்லுதுன்னு வச்சுக்கோங்க. கேட்கறதுக்கு ரொம்ப நல்லா இருக்குல்ல? ஆனா அந்த கரண்ட் பில்ல கடைசியில யாருங்க கட்டுவா? இந்த ஒரு கேள்விதான் நாம இன்னைக்கு பேச போற முழு விஷயத்தோட மையப்புள்ளியே. கவர்மெண்ட் எப்படி செலவு பண்ணுதுன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி முதல்ல அந்த பணம் எங்க இருந்து வருதுன்னு தெரிஞ்சுக்கணும் இல்லையா? வாங்க அந்த பணத்தோட தடத்தை புடிச்சு அது எங்க ஆரம்பிக்குதுன்னு பார்க்கலாம். நம்மளோட எல்லா கேள்விகளுக்கும் பதில் ஒரே ஒரு இடத்துல தான் இருக்கு. அது என்னன்னா, நம்ம மாநிலத்தோட பொருளாதாரத்தை இயக்குற ஒரு பிரம்மாண்டமான எஞ்சில். அப்போ அந்த பொருளாதார என்ஜின்னா என்ன? நாம நியூஸ்ல அடிக்கடி ஜிஎஸ்டிபின்னு ஒரு வார்த்தை கேக்குறோம்ல, அது என்னது? அதுக்கும் இந்த என்ஜினுக்கும் என்ன சம்பந்தம்? அது ஏன் இவ்வளவு முக்கியம்? வாங்க அத பத்தி தான் இப்ப பார்க்க போறோம். ஜிஎஸ்டிபி, அதாவது கிராஸ் ஸ்டேட் டொமெஸ்டிக் ப்ராடக்ட். சிம்பிளா சொல்லணும்னா, ஒரு வருஷத்துல நம்ம தமிழ்நாட்டுக்குள்ள உற்பத்தியாகிற எல்லா பொருட்கள் அப்புறம் எல்லா சேவைகளோட மொத்த பண மதிப்பு தான் இது. இன்னும் ஈஸியா சொல்லணும்னா, இத தமிழ்நாட்டோட மொத்த வருடாந்திர சம்பளம்னு கூட சொல்லிக்கலாம். இப்ப பாருங்க, இந்த உதாரணம் அத ரொம்ப அழகா விளக்குது. ஒரு தச்சர் 500 ரூபாய்க்கு மரம் வாங்குறாரு. தன்னோட திறமைய வச்சு அத ஒரு அழகான சேரா மாத்துறாரு. இப்ப அந்த சேரோட விலை 2000 ரூபாய். இங்க அவர் புதுசா ஒரு மதிப்பை கூட்டியிருக்காரு இல்லையா? அந்த 1500 ரூபாய் அதுதான் ஜிஎஸ்டிபில போய் சேருது. இது மாதிரி கோடிக்கணக்கான விஷயங்கள் சேரும்போதுதான் ஒரு மாநிலத்தோட பொருளாதாரம் வளருது. அப்போ நம்ம தமிழ்நாட்டோட இந்த ஜிஎஸ்டிபி இன்ஜினோட சைஸ் எவ்ளோ பெருசு தெரியுமா? கேட்டா மலைச்சு போயிடுவீங்க. கிட்டத்தட்ட 25 லட்சம் கோடி ரூபாய். இந்த மாபெரும் இன்ஜின் தொடர்ந்து ஓடிக்கிட்டே இருந்தா மட்டும்தான் கவர்மெண்ட்டுக்கு வருமானம் வரும், நமக்கான நலத்திட்டங்களையும் செய்ய முடியும். சரி, இப்ப வருமானம் வந்தாச்சு. ஆனா அதை எப்படி செலவு பண்றது? அதுதான் இங்க இருக்கிற பெரிய கேள்வி. வந்த பணத்தை மாநிலத்தோட நீண்டகால வளர்ச்சிக்கு முதலீடு பண்றதா, இல்ல மக்களோட உடனடி தேவைகளான நலத்திட்டங்களுக்கு கொடுக்கறதா? ஒரு அரசாங்கம் எடுக்கிற இந்த முடிவுதான் நம்ம மாநிலத்தோட எதிர்காலத்தையே தீர்மானிக்க போகுது. தமிழ்நாடு எப்படி இவ்வளவு வலுவான பொருளாதார அடித்தளத்தை போட்டதுன்னு பாக்குறது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். 90கள்லயும் 2000லயும் நம்ம அரசாங்கம் தொழிற்சாலைகளை உருவாக்குறதுல தான் முழு கவனத்தையும் வச்சுது. ஸ்ரீபெரும்புதூருக்கு ஹுண்டாய், நோக்கியா மாதிரி பெரிய கம்பெனிங்க வந்தப்போ அந்த ஒரு பெரிய ஃபேக்டரிய மட்டுமே நம்பி கிட்டத்தட்ட 500 சின்ன சின்ன கம்பெனிங்க உருவாச்சு. இதனால வேலைவாய்ப்பு பெருகி ஜிஎஸ்டிபி ராக்கெட் வேகத்துல வளர்ந்துச்சு. இப்போ இந்த ஸ்லைட பாருங்க. இதுதான் பிரச்சனையோட ஆணிவேர். முன்னெல்லாம் தொழில் வளர்ச்சி மூலமா வர்ற வருமானத்தை வச்சு நலத்திட்டங்களை செஞ்சோம். ஆனா இப்போ நலத்திட்டங்களை செய்யறதுக்கே கடன் வாங்க வேண்டிய ஒரு நிலைமைக்கு தள்ளப்பட்டிருக்கோம். இதுதான் நாம இன்னைக்கு சந்திக்கிற மிகப்பெரிய பொருளாதார சவால். நம்ம சவால பத்தி பேசும்போது கடன்கிற வார்த்தை வருது. ஆனா ஒரு ஆச்சரியமான விஷயம் என்னன்னா, எல்லா கடனுமே கெட்டது கிடையாது. ஆமா, கடனுக்கு 2 முகம் இருக்கு. ஒன்னு நல்லது, ஒன்னு கெட்டது. சரி, இங்க பாருங்க. நல்ல கடன், கெட்ட கடன். ஒரு பாலம் கட்டுறதுக்கோ இல்ல ஃபேக்டரி கட்டுறதுக்கோ கடன் வாங்கினா அது நல்ல கடன். ஏன்னா அது மாநிலத்தோட வருமானத்தை, அதாவது ஜிஎஸ்டிபிய அதிகப்படுத்தும். அந்த முதலீடே அதுக்கான கடனை அடைச்சிரும். ஆனா ஒரு இலவச பொருளை கொடுக்க கடன் வாங்குறது எந்த ஒரு புதிய வருமானத்தையும் உருவாக்காது. அதனால அந்த கடனையும் வட்டியும் வேறொரு வருமானத்திலிருந்து தான் கட்டியாகணும். இப்ப இந்த உதாரணத்தை கொஞ்சம் கவனமா கேளுங்க. உங்க அப்பா ஒரு ஃபேக்டரி கட்டி அதுல வர்ற லாபத்துல உங்களுக்கு ஒரு பைக் வாங்கி தராருன்னா அது வளர்ச்சி. ஆனா அவரே கடன் வாங்கி பைக் வாங்கி கொடுத்துட்டு அந்த கடனுக்கு வட்டி கட்டுறதுக்காக உங்க படிப்பு செலவை குலைச்சாருன்னா அது பொருளாதார சரிவு. உங்க குடும்பத்தோட எதிர்காலத்தையே அது பாதிக்கும். இதேதான் ஒரு மாநில அளவுலயும் நடக்குது. அப்போ தமிழ்நாட்டோட இப்போதைய கடன் சுமை எவ்வளோ தெரியுமா? கிட்டத்தட்ட 7 லட்சம் கோடி ரூபாய். யோசிச்சு பாருங்க. இது நமக்கும் நம்மளோட அடுத்த தலைமுறைக்கும் நாம விட்டுட்டு போற ஒரு மிகப்பெரிய பில். ஜிஎஸ்டிபி, கடன், இதெல்லாம் ஏதோ பெரிய பொருளாதார வார்த்தைங்க மாதிரி தெரியலாம். ஆனா இதோட பாதிப்பு நேரடியா நம்ம வாழ்க்கையை தான் தாக்கும். எப்படின்னு கேக்குறீங்களா? புதுசா வேலை வாய்ப்புகள் உருவாகிறது குறையும், உங்க கையில இருக்கிற பணத்தோட மதிப்பு குறையும், நல்ல ரோடு, தண்ணி மாதிரி அடிப்படை வசதிகளுக்கு கூட அரசாங்கம் திண்டாகும். கடைசியா விலைவாசி உயர்ந்து உங்க சேமிப்பை கொஞ்சம் கொஞ்சமா கரைச்சிடும். இதுதான் இதோட நேரடி பாதிப்பு. சரி, இவ்வளோ நேரம் பிரச்சனைகளை பத்தி பேசிட்டோம். இப்போ தீர்வுக்கு வருவோம். எப்படி வளர்ச்சியையும் நலத்திட்டங்களையும் சரியா பேலன்ஸ் பண்ணி ஒரு வலுவான எதிர்காலத்தை உருவாக்க முடியும்?
வாங்க நம்ம முன்னோக்கி போக வேண்டிய வழிய பத்தி பார்க்கலாம். இதுக்கு பொருளாதாரத்துல ஒரு சூப்பரான கான்செப்ட் இருக்கு. அதுதான் பெருக்கு விளைவு, அதாவது மல்டிப்ளையர் எஃபெக்ட். சிம்பிளா சொல்லணும்னா, சில முதலீடுகள்ல நீங்க செலவு பண்ற ஒரு ரூபாயும் பொருளாதாரத்துல பல கை மாறி அதோட மதிப்ப பல மடங்கா பெருக்கும். இந்த சார்ட் அந்த வித்தியாசத்தை ரொம்ப தெளிவா காட்டுது பாருங்க. நலத்திட்டங்கள்ல செலவு பண்ற ஒரு ரூபாய் கிட்டத்தட்ட ரூபாய் மதிப்பை மட்டும்தான் உருவாக்குது. ஆனா அதே ரூபாய ரோடு, ஃபேக்டரி மாதிரியான மூலதனத்துல முதலீடு செஞ்சா அது பொருளாதாரத்துல பல முறை சுத்தி வந்து 3லிருந்து 4 ரூபாய் வரைக்கும் கூடுதல் மதிப்பை உருவாக்குது. இதுதான் முதலீடோட உண்மையான பவர். அப்போ ஒரு வலுவான பொருளாதாரத்துக்கான பாதை என்ன? அதுக்கு 4 முக்கியமான படிகள் இருக்கு. 1. உற்பத்தியை அதிகப்படுத்துற முதலீடுகள். 2. நம்ம இளைஞர்களை AI, ரொபோட்டிக்ஸ் மாதிரி எதிர்கால தொழில்நுட்பங்களுக்கு தயார்படுத்துற கல்வி. 3. நலத்திட்டங்கள் உண்மையிலேயே தேவைப்படுறவங்களுக்கு மட்டும் போய் சேருதான் உறுதி பண்ற நிதி ஒழுக்கம். 4. சில துறைகளை மட்டுமே நம்பாம வருமானத்துக்கு புது புது வழிகளை உருவாக்குறது. ஆஹா, இந்த முழு பகுதியோட சாராம்சம் இதுதான். அடுத்த தடவை நீங்க எந்த ஒரு அரசியல் வாக்குறுதியை கேட்டாலும் இந்த ஒரு முக்கியமான கேள்வியை மட்டும் உங்களுக்குள்ள கேட்டுக்கோங்க. இந்த திட்டம் வளர்ச்சியால வர்ற வருமானத்துல செய்யப்படுதா, இல்ல நம்ம தலையில இன்னும் கடனை ஏத்தி செய்யப்படுதா? இந்த கேள்வியை கேட்கறது ஒரு குடிமகனா உங்க உரிமை மட்டும் இல்ல, கடமையும் கூட. ஏன்னா இதுல அடங்கி இருக்கிறது நம்ம எல்லாரோட எதிர்காலம்.